விஷயம் நீ போவாய் உனக்கெல்லாம் பேசி விழுவீங்க. நம்ம அப்படி ராம்தங்கர் ராஜா பேரோன் எதுக்குமே வர மாட்டாங்க. நீ என் பிராணத்துக்கு எது கொண்டு கேட்டல நீ பாத்தியா கொண்டாந்து சர்டிபிகேட் தங்கம் அவங்க வீடியோ எடுப்பாங்க தங்கம். இன்னைக்கு எல்லாரும் ஒரு நியூஸ் பாத்துப்பீங்க. அதாவது நெல்சன் அட்வொகேட் நெல்சன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்டிகே சேர்ந்தவங்க வந்து அடிதடி பண்ணிருக்காங்க. அதாவது பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு அடிதடி எடுத்துருக்காங்க. அதாவது வயதானவங்க கூட பார்க்காம அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க பாட்டி, அவங்க அண்ணன் அவங்களெல்லாம் வந்து தாக்கியிருக்காங்க. அதுல வர நெல்சன் அவர்களை வந்து கையில வெட்டியிருக்காங்க. ஒரு பேச்சுவார்த்தைக்கு போனா அருவாள் கொண்டுட்டு போறதுதான் என்டிகேயோட கொள்கை கோட்பாடுகள் என்னன்னு தெரியல. அதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து டிவிக்கு கத்திட்டு போனாரு. அப்போ வந்து சீமானனை வந்து நம்ம வந்து என்டிகேவை சேர்ந்தவங்க நம்ம பிள்ளைங்களாம் வந்து இந்த மாதிரி அடிதடிலாம் பண்ணக்கூடாது, போன போட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாரு. நெல்சன் வந்து நீங்க 15 கோடி கொடுத்து வாங்கின சொத்தா இருக்கும், அது வந்து 50 லட்சம் கணக்கு காமிச்சிருக்கீங்க சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தை காட்டினாரு. அது பொய்யா இருந்தா அது பொய்ன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரத்தை நீங்க வாய் வார்த்தையிலே சொல்லிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அட்வொகேட்டுக்கே இந்த நிலைமை, அதாவது சட்டம் தெரிஞ்சவங்களுக்கே இவ்வளவு நிலைமை வருது. பொதுமக்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? அட்வொகேட் வீட்லயே இப்படி போய் அடிதடி பண்றீங்க. இதே சாதாரண பொதுமக்கள் வந்து ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிப்பீங்க? ஆனா என்டிகேக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவங்க ரவுடிசம் பண்றதா லைக் அதுவும் வந்து சாட்டை துறைமுறைகள்லாம் வந்து அடுத்தவங்க குடும்பத்தை பேசுறது அவர் தான் முதல்ல ஆரம்பிப்பாரு, அடுத்தவங்க குடும்பத்தை பேசுறதுக்கு. ஆனா வந்து கடைசியில் எண்டு கார்டில் வந்து என்ன சொல்லுவாருன்னா, டிவிக்கு ஆளுங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்கன்ற இவர் ஒழுங்கா பேசினா ஏங்க தப்பான பதிலடி கொடுக்க போறாங்க? இவர் வந்து யாரையுமே ஒழுக்கமா பேசுறதுல ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இதுவரையும் வந்து மத்த கட்சி ஆளுங்களா அவர் எங்கன்னா பேசிருக்காரு, நீங்க பாத்திருக்கீங்களா? பேசிருக்காரு. ஆனா வந்து இவ்வளவு தரக்குறைவாலாம் யாரையும் பேசுறதுல விஜயனா மட்டும் உங்களுக்கு யாருமோ போச்சா என்ன தெரியல. இவங்களுக்கு ஒழுங்கா அந்த எங்க நம்ம டிவி கேஸ் அந்த நபர்கள்லாம் வந்து இவங்களை தப்பா பேசுறாங்க. இவங்க தப்பா பேசுறதாலதான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்க தவிர யாருமே வந்து வாண்டடா போயிட்டு சாட்டை துறைமுருகன் கிட்டையும் இல்ல என்டிகேவை பத்தியும் யாரும் தவறா பேசுறது இல்ல. இவங்களாலதான் வந்து இவங்க கட்சியை அழிய போகுது.